ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. வர்றேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்கானமே. எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பானே. சொட்டைஸ்க்கு டயத்தை கீப் பண்ண தெரியல. பிளடி சொட்டைஸ். பெரிய சண்டீர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள சட்டைக்கு பட்டன் போட வர சார் உங்க கூட தானே வராரு. எவ்வளவு டீசெண்டா இருக்காரு பாரு. இவன் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற முடியலையே. நாராயணா சட்டை இல்லாம வர்ற உள்ள ஒரே புடுக்கம். சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. ஆமா நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? டேய் என்ன மச்சான் ஆளுக்கு 5 வருஷம் போட்டுருவானு ஏதோ எல்ஐசி பாலிசி மாதிரி கேக்குறாரு. உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க கையில நீங்களே விசாரிச்சு சொல்றதா அது வந்து ஒரு பண்ணாட ஒரு ஐயாட போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. உண்மையை சொல்லல உன் பட்டையை கிளப்பிடுவேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப் சிரிச்சிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். தூக்கி அவனை. போலீஸ் ஆபீசர்ஸ் அடிச்சு விசாரிப்பாங்க. சிபிஐனா லெட்ஸ் ஆஃப். லைட்ஸ் ஆஃப் பண்ணு. என்ன விரல் கையென்ன சொன்னா 1 இது 2 இது 3. ஐயோ உங்க விரல் வீங்கி இருக்கேன். மடக்கி நான் தான் நடிச்சேன். தெளிவா இருக்கீல? தெளிவா இருக்கேன். தெளிய வச்சு அடிக்கிறீங்க. பயக்கத்துல ஒரு நடிச்சா வலி தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதனாலதான் தெளிய வச்சு அடிக்கிறோம். அடிடா நல்ல பாரு. தலைவரே பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சது. அப்பாடா பாஸ், தப்பா இடத்துல நான் கொஞ்சம் உட்காந்துருமா ப்ளீஸ். தேங்க்யூ. அப்பாடா ஆப்பு வச்சானுங்க, எடுக்க மறந்துட்டானுங்கடா. இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசணும். எக்ஸ்ட்ராவா ரைமிங் அதெல்லாம் பேச கிழிஞ்ச வாயில கோந்த ஊத்தி ஒட்டி விட்டுருவேன். ரெடி எம்டி சார். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் ஒரு மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடு மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானு? என்ன நடக்குதுங்க? பாஸ் அவுட்டா? உங்களே அவுட் பண்ணிடுங்க ராஸ்கலுங்களா. காவலன் போதெல்லாம் வந்து இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இவரை நம்ம பாதிக்கப்பட்டவரா பார்த்தோம், சிம்பதியோட பார்த்தோம். ஆனா இன்னைக்கு கம்முன்னு இருக்காரு. அப்போ பாதிக்கப்பட்டவரா பாக்குறதா இல்ல இவர் செயலிழந்து போய் இருக்கிறாரு, ஒரு ஏதோ பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கிறாரு? ஏங்க அது? உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. இப்ப இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் சென்சார் பிரச்சனை கூட உங்க தளபதி மோடியோட சேர்ந்து படத்துக்கு ஹைப்பும் சிம்பத்தியும் கிரியேட் பண்ணத்தான் பண்றாருன்னு பச்சையா தெரியல உங்களுக்கு? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு? பிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட தலைவர் வந்துட்டு ஏன் இப்போ சென்சார் போர்டு விஷயத்துல பிஎம் சார்னு வீடியோ போடல? நான் சொல்லவா உங்க தளபதி வரலாற? ரஜினியோட பாபா படம் ஒழுங்கா ஓடாதப்ப ஒரு பெரிய பார்ட்டி வச்சு கொண்டாடினாரு. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி.
2013 விஸ்வரூபம் படம் பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த கோலிவுட்டுமே பேசுச்சு. ஆனா உங்க தளபதி மட்டும் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்காரா? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. 2017 தியேட்டர்கள்லாம் மூடப்பட்டப்ப சக கலைஞர்களுக்காக குரல் கொடுக்காத இவரு மெர்சல் படம் டபுள் டாக்ஸேஷன் பிரச்சனையில சிக்கலப்ப மட்டும் பதமா போய் அன்னைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிய பார்த்து காரியம் சாதிச்சுக்கிட்டாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு போடுவோம் பிச்சு. 2018 தமிழ் பட தயாரிப்பாளர்கள் சங்கம் 48 நாட்கள் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. எந்த படமும் திரையில வெளியிடப்படல. உங்க தளபதி மட்டும் சர்க்கார் படத்தை விக்டோரியா ஹால்ல போட்டாரு. அப்ப அவர் மேல வச்ச விமர்சனங்களையுமே அவர் கண்டுக்கல. இவன் இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற உங்க தளபதி நடிகர் சங்கத்துக்கும் பெருசா ஒண்ணும் செஞ்சதில்ல. என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான். 10 பைசா தான் போட்டான். தளபதியின் உயிரை விடுற ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எதுவும் செய்யல. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கூட ஒழுங்கா கொடுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசல. உச்சமே இல்ல. 41 பேர் செத்து போனாங்க. அதுக்கே ஒண்ணும் வாய திறக்கல. இவரு கையிலலாம் ஆட்சியை கொடுத்தா நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. புதுசா அரசியலுக்கு வந்துட்டா மட்டும் உங்க தளபதி அப்படியே உலகத்தையும் மாத்திடுவாரா? ஓ ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பிரச்சனையும் வந்த உடனே எங்க தளபதி எல்லாரும் கை விட்டுட்டாங்க, அவருக்காக யாரும் பேசலன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏன் பேசணும்? மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ உங்க தளபதி ஒரு வார்த்தையாவது பேசினாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. தனக்காகவும் தன்னோட லாபத்துக்காகவும் மட்டுமே வாழ்ற ஒரு சுயநலவாதிக்காக மத்தவங்க ஏன் குரல் கொடுக்கணும்? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? வந்துட்டாயா இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்கல்ல, திமுக என்ன செஞ்சுச்சுன்னு. திமுக என்ன செஞ்சுச்சுன்னா 1901 பிரிட்டிஷ் எடுத்த சர்வேல படிச்சவங்க எத்தனை பேர், எழுத தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னா 1% கீழே. நம்மை விட அன்னைக்கு முன்னேறிய மாநிலமா பீகார் இருந்துச்சு. பீகாரை விட பஞ்சம் பட்டினியில தமிழ்நாடு இருந்துச்சு சுதந்திர இந்தியாவில். 75 ஆண்டு காலத்தில் திமுக என்ற இந்த கட்சி ஆரம்பித்து 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியில் கலைஞர் என்ற முதல்வர் கொண்டு வந்த திட்டம், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவருடைய சீரிய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தால் பஞ்சம் பட்டினியில் நம்பர் 1 இருந்த மாநிலம் இன்றைக்கு இந்தியாவில் கல்வியில் நம்பர் 1 என்ற இடத்தை எட்டி இருக்கிறோம். இது எப்படி நடக்கும்? ராயபுரத்துல யாராவது சாமியார் வந்து நைட்டு முட்டைய மந்திரத்தை தேய்ச்சி விட்டான்னு வந்துருமா? ஒரு எலும்பு சம்பளத்தை உருட்டி விட்டா வந்துருமாக்கா? இல்ல ஏதாவது இங்க உட்கார்ந்து நைட்டு யாகம் நடத்தணும்னா வந்துருமா? யாகத்தால் வராது, மந்திரத்தால் வராது, முட்டனால வராது, எலும்பு சம்பளத்தால வராது. பெரியார், அண்ணா, கலைஞர் வகுத்த கொள்கையில் அப்படியே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் நடந்தது. கம்பு எடுத்துட்டு சண்டைக்கு வான்னு பிஜேபி அழைக்கிறது, மோடி அழைக்கிறார், அமித்ஷா வெளிப்படையாக அழைக்கிறார், மதக்கலவரம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டரை தருகிறேன், டைடல் பார்க்கை தருகிறேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கொள்ள தருகிறேன், நான் முதல்வன் திட்டத்தை தருகிறேன், உலக நாடுகளுக்கு கம்ப்யூட்டர் படித்து பரங்கள் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். திராவிட மாடல் சொல்லுகிறது. இருக்கின்ற இடத்தை காட்டி இங்கு கலவரம் வேண்டுமா கல்வி வேண்டுமா என்று கேட்டால் கல்வியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றணுமா, உங்க வீட்டுல அடுப்பெரியணுமான்னு கேட்டா எங்க வீட்டுல முதல்ல நல்லா அடுப்பெரியட்டும், அப்புறம் விளக்க பத்தி யோசிப்போன்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் புரிந்த தாய்மார்கள். ஒரு முறை மதக்கலவரம் ஒரு பகுதியில நடந்துட்டா பெரு நிறுவனங்கள் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்க பிள்ளைங்களை மனசுல வச்சுட்டு கேளுங்க, குஜராத்தில் மதக்கலவரம் நடந்தால் பெரு நிறுவனங்கள் அங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர தயாரா இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே பெரிய நிறுவனங்கள், உலக நிறுவனங்கள் வந்து தொழில் முதலீடு செய்யறாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அமைதி
அமைதி பூங்காவாக இருக்கின்ற வரைதான் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை கெடுக்கணும்னு பிஜேபி மோடி அரசு கெடுக்க நினைக்கிற போது ஒத்தாளா நின்னு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பதவியை காலி பண்ணுவோம் நாங்க, ஈடி அனுப்புவோம் நாங்க, தேர்தல் கமிஷனையே அவங்க இன்னைக்கு விலைக்கு வாங்கணும்னு சொன்னாலும் இந்த முதலமைச்சர் சொல்லுகிறார், பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, நான் இருக்கின்ற வரை பிஜேபி கொண்டு வரக்கூடிய எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படிங்க பிஜேபியோட கூட்டணி வச்சவங்கள தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை இனிமே எப்படி ஏத்துப்பாங்க? உங்களுக்கு என்ற அடையாளம் இருக்கிறதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு அடையாளம் இருந்தது. அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி 4 வருஷம் ஆயிடுச்சு. அமித்ஷாவையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி இருக்கக்கூடிய அதிமுகவையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். எப்போ தளபதி படம் வருதோ அப்பதான் பொங்கல். உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கும். ஏன்னா நம்ம அவரோட ஆடியோ லான்ச் கொண்டாடுற மாதிரி வேற எதுவுமே கொண்டாடுறது இல்ல. அவரோட FDFS பாக்குற மாதிரி நம்ம வேற எதுவுமே பாக்குறது இல்ல. கஷ்டமா இருக்கு. அவரோட படம் சீக்கிரமா வரணும்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.